வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. அதிமுகவில் மீண்டும் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை தற்பொழுது எடப்பாடி பழனிசாமியின் கழுத்தை நெரிக்கும் விதமாக மாறியிருக்கிறது. ஒரு பக்கம் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு, மறுபக்கம் டாக்டர் சரவணன். தற்பொழுது மாவட்ட செயலாளர் பதவி செல்லூர் ராஜிடம் இருந்து பறிக்கப்படுகிறதா? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சரவணனுக்கு ஆதரவாக அதிமுகவில் சில வேலைகள் செய்திருப்பதால் ஒட்டுமொத்த முன்னாள் அமைச்சர்களும் எடப்பாடி பழனிசாமியை எதிர்க்க ஆரம்பித்து விட்டார்கள். அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்களை எதிர்க்கக்கூடிய நபர்களை அதிமுகவிலிருந்து நீக்குகிறார் அல்லது ஓரம் கட்டப்படுகிறார். தற்பொழுது மதுரையில் அதிமுக தோல்விக்கு காரணம் அதிமுகவில் சரியான தலைமை இல்லை என்பதை எடப்பாடி பழனிசாமி அவர்களது கண்முன்னே பேட்டி ஒன்றையும் அளித்திருந்தார் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு. மதுரையில் எடப்பாடி பழனிசாமியின் வேட்பாளரை சரியாக ஆதரிக்காததும் அதிமுக மதுரையில் தோல்வியடைந்ததற்கு மிக முக்கியமான காரணம் என்றும் பேசப்பட்டது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சரவணன் அவர்களை ஆதரித்து மதுரையில் பிரச்சாரம் செய்த போதும் கூட செல்லூர் ராஜு அவர்கள் சில ஆதரவாளர்களை எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பின்னால் அனுப்ப மறுத்துவிட்டார். காரணம், இவர் எப்படியும் தோற்கத்தான் செய்வார், நாம் ஏன் தேவையில்லாத செலவு செய்ய வேண்டும் என்று செல்லூர் ராஜு அவர்கள் கூறியதாக டாக்டர் சரவணன் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் தெரிவித்திருந்தார். அதிமுக தோல்வியோ வெற்றியோ சரியான வேலை செய்ய வேண்டும், மக்கள் மத்தியில் திமுக குறைகளை எடுத்து கூற வேண்டும், அப்பொழுதுதான் மக்களது நிலைமை என்னவென்று நமக்கு தெரியும் என்று டாக்டர் சரவணன் அவர்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் தெரிவித்தார். ஆனால் தான் சொன்ன வேட்பாளரை மதுரையில் நிப்பாட்டாமல் எடப்பாடி தன்னிச்சையாக முடிவெடுத்ததற்குத்தான் நாங்கள் வேலை செய்ய மறுக்கிறோம் என்பதற்கேற்ப சாதாரணமாக அதிமுகவின் வெற்றிக்காக பிரச்சாரம் செய்யாமல் கொடுத்த வாக்குறுதிக்காக வேலை செய்ததாக கூறி எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் செல்லூர் ராஜு பற்றி புகார்களையும் அதிக அளவில் தொடுத்தார்கள். இந்த ஒரு சூழ்நிலையில்தான் டாக்டர் சரவணன் அவர்கள் தற்பொழுது அதிமுகவில் மிகப்பெரிய ஒரு திருப்புமுனையாக எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் செல்லூர் ராஜு பதவியை பறித்து விடுங்கள், அவர் தேவையில்லை என்று கூறியிருப்பதாக, இதனால் அதிமுகவில் மாவட்ட செயலாளர்கள் மற்றும் முன்னாள் அமைச்சர்களுக்கிடையே மோதல்கள் ஏற்படுவதாக செய்திகள் வெளியாகியுள்ளது.